Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆன்ல கொடுங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பங்களாதேஷ் அண்ட் ஸ்ரீலங்கா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற செகண்ட் ஓடிஐ மேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரீவியூ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசியும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 5ஆம் தேதி ஜூலை வந்து நடக்கிறதுக்கு டைமிங் மதியம் 2:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் கோலம்பூல தான் இந்த மேட்ச் வந்து இருக்கு. இந்த கொலம்போட பிச் ரிப்போர்ட்டை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் பங்களாதேஷுக்கு ஒரு முக்கியமான மேட்சா இருக்க போகுது. ஏன்னா ஸ்ரீலங்கா விளையாட ஃபர்ஸ்ட் மேட்சை வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சும் ஸ்ரீலங்கா வின் பண்ணிட்டா அவங்க தான் வந்து ஓடியோட கப்பு வந்து அவங்க வின் பண்ண போறாங்க அப்படின்னு முடிவாயிரும். இந்த மேட்ச் கப்பு வந்து ஸ்ரீலங்கா வின் பண்ண கூட நினைச்சாங்க அப்படின்னா பங்களாதேஷ் வின் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ பங்களாதேஷ்க்கு இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்சா வந்து இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம இந்த கொலம்போட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இந்த கொலம்போட பிச் ரிப்போர்ட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வெனுல லாஸ்டா ரெண்டு மேட்சஸோட ஸ்கோர் சைஸ்ல எப்படி போயிருக்கு, பேட்டில்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ ஸ்கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவராலா நல்ல ஸ்கோர் தான் பண்ணிருப்பாங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் நல்லா பாருங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 250ங்கிறது ஆவரேஜ் ஸ்கோரா வந்து அடிச்சிருக்காங்க. சேஸ் பண்ண டீம் ஆனா அந்த ஸ்கோரை சேஸ் பண்ண முடியல. கொஞ்சம் ஏர்லி விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற டீமுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட்டிங் இருக்கு. ஸ்பின்னருக்கு சுத்தமான சப்போர்ட் கிடையாது. அதே செகண்டா பவுல் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸ் நல்லாவே டாமினேட் பண்ணிடுறாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அந்த அளவுக்கு பெரிய சப்போர்ட் வந்து கிடைக்கல. ஸோ செகண்டா பவுல் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸ் நல்லாவே டஃப் கொடுத்து மேட்ச் வந்து ஈஸியா வந்து வின் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ இந்த டேபிள் சைஸ் நீங்க பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு பேட் ஃபர்ஸ்ட் பண்றவங்களுக்கு ஃபேவரபுளா இருக்கு இந்த பினோ அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம பிச் ரிப்போர்ட்டை வந்து பார்த்துருவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம காமிச்சது தான். ஏன்னா பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் டாஸை வின் பண்ண டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீமுக்கு நல்லாவே இந்த வினு சப்போர்ட்டா வந்து இருக்கும். என்ன ஒண்ணு ஃபாஸ்ட் பவுலர் கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க. அதுவும் அந்த பவர் பிளே கிட்டத்தட்ட அந்த 10 ஓவர் பவர் பிளே பண்றாங்க. அதுல கொஞ்சம் விக்கெட்ஸ் டக்கு டக்குன்னு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் மிடில் ஓவருக்கு அப்புறம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பா ஒரு 250 வரைக்கும் கூட ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் சேஸ் பண்ற டீமால இதை கம்ப்ளீட் பண்ண முடியாது. காரணம் ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர் ரெண்டு பேருமே டாமினேட் பண்ற வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர் 6 விக்கெட், ஸ்பின்னர் 2 விக்கெட் எடுக்கிறாங்கன்னா செகண்டா பவுல் பண்ணும்போது ஸ்பின்னர் 7 விக்கெட், ஃபாஸ்ட் பவுலர் 1 விக்கெட் அல்லது 2 விக்கெட் இந்த மாதிரி டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்போ இந்த வெனுல ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன் கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால டாஸ் வின் பண்ண டீம் சேசிங்கை வந்து சூஸ் பண்றது கிடையாது. பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் வந்து சூஸ் பண்றாங்க. ஸோ அப்போ இந்த மேட்ச் பங்களாதேஷ் வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா டாஸை வின் பண்ணி ஆகணும். டாஸை வின் பண்ணி பேட்டிங்கை வந்து சூஸ் பண்ண ஆகணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்க்கு எந்த டீம் டாஸ் வின் பண்றாங்களோ அந்த டீமுக்கு ஃபேவரா மேக் பண்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். பார்த்து நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் கூட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல ஸ்போர்டசி ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேரர் ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன் இது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க நம்ம எக்ஸல் 11 ஆப்பும் வந்து இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்க. நம்ம எக்ஸல் 11 ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்றவங்களுக்கு 100% டெபாசிட் போனஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் லோவஸ்ட் என்ட்ரி பீஸ்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆன ஆப்பா வந்து இருக்கு நம்ம எக்ஸல் 11 ஆப் வந்து. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் 11 ஆப்ல ஹெட்வெட் ஃபேண்டசி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் வந்து கொடுக்குறாங்க. அதாவது பிக் ஒன் பிளேயர் வின் மோர் மணி அப்படிங்கிற ஆப்ஷன் இந்த ஆப்ல வந்து இருக்கு. இதோட முக்கியமான விஷயம் நம்ம எக்ஸல் 11 ஆப்ல 100% டிடிஎஸ் அண்ட் ஜிஎஸ்டி முற்றிலும் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் 30 செகண்ட்ல நம்மளால அமௌண்ட்டை வந்து விட்ராலும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாத்தோட பெரிய ஒரு கொஸ்டின் தான் இருக்கும், வின் பண்ற அமௌண்ட்டை நம்மளால எப்போ எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது. வின்னிங்ஸ் அந்த அமௌண்ட்டை நீங்க விட்ரால் போட்ட 30 செகண்ட்ல உங்களால விட்ராலும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வெட் கோட் FGT. அடுத்ததா வெனு கார்டு. வெனுவை பொறுத்த வரைக்கும் 140 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. ஸோ பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 90% அவங்க தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. 83 மெசேஜ். கிட்டத்தட்ட பேட் சென்ட் பண்ண டீம் 56 மேட்சஸ் இந்த மாதிரி தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் 242. ஹையஸ்ட் ஸ்கோர் இந்தியா தான் அடிச்சிருக்காங்க 375 ரன். லோவஸ்ட் ஸ்கோர் ஸ்ரீலங்கா 50 ரன்னுக்கு அவங்களோட 10 விக்கெட்ஸும் வந்து இழந்திருக்காங்க. ஹெட்வெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்துல ஒரு 10 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. ரெண்டு டீமுமே ஈக்குவல் வினிங்ஸ் தான் வந்து எடுத்திருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்ல அப்படிங்கிறது ஒவ்வொரு மேட்சும் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. ரீசன்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 T20 பொறுத்த வரைக்கும் 245ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோர்.
அதுல விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் 87 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஃபாஸ்ட் பவுலர் 41, ஸ்பின்னர் 46. ஸோ ஃபாஸ்ட் பவுலரோட ஸ்பின்னர் ஒரு 5 விக்கெட் எக்ஸ்ட்ரா வந்து எடுத்திருக்காங்க. இப்போ ரெண்டு டீமு கூட ப்ராப்பர் 11 பேர் யார் யாரு அப்படிங்கிற டீட்ல வந்து பார்த்துருவோம். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நிசங்கா அண்ட் மதுசங்கா ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. குசல் மெண்டிஸ், கமுன் மெண்டிஸ், அசலங்கா, லியான்கே, ரத்நாயக், அசரங்கா, தீக்ஷனா, மலிங்கா அண்ட் பெர்னாண்டோ. ஸோ இதுதான் ஸ்ரீலங்காவோட ஒரு ப்ராப்பர் 11 பேர் கூட டீமா வந்து இருக்கு. இப்ப பார்த்து வந்து பங்களாதேஷ்ல கூட ப்ராப்பர் 11 பேர் யாரு அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதுல பர்வேஸ் ஹுசைனும் தன்சீன் ஹாசன் ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ஷாண்டோ, ரித்தின் தாஸ் தான் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஹரிடாய், மெஹதி ஹசன் மிராஸ், ஜாக் அலி, ஸ்காகிப், அகமத், இஸ்லாம் அண்ட் முஸ்தபிசுல் ரஹ்மான். ஸோ இதுதான் பங்களாதேஷ் டீமோட ஒரு ப்ராப்பர் 11 பேருக்கு டீமா வந்து இருக்கு. இந்த டீம்ல 10 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஹதி ஹசன் மிராஸ் 10 ஓவர் வந்து பவுல் பண்றாரு. அகமது ஒரு 10, சாகிப் வந்து 10 ஓவர் அப்படிங்கிற மாதிரி பவுல் பண்ணிடுறாங்க. இஸ்லாம் ஆக்சுவலி இவரும் வந்து 10 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுறாரு. இதெல்லாம் முஸ்தபிசுல் ரஹ்மானுக்கு லாஸ்ட் மேட்ச் பெருசா இன்டர்ன் இல்ல அப்படிங்கிறனால இவருக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 5-6 ஓவர் பவுலிங் ஆப்ஷன் பண்ணிட்டு ஷாண்டோ ஒரு 3-4 ஓவர் அப்படிங்கிற மாதிரி பவுலிங் ஆப்ஷன் அவருக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா இதே ஆப்ஷன் பவுலிங் ஆப்ஷன் தான் இருக்கும். செகண்டா பவுல் பண்றாங்கன்னா இஸ்லாம் 10 ஓவர், மெஹதி ஹசன் 10 ஓவர் அண்ட் எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து வெறும் 5 பவுலர்ஸ் தான் மெயின் பவுலர்ஸ் இருக்கிறனால இன்னொரு பவுலர்ஸ் உள்ள ஒரு ஸ்பின்னரை உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இனி அப்டேட் இருந்துச்சுன்னா நான் லாஸ்ட் லைனப்ஸ் வந்ததுக்கு டெலிகிராம்ல வந்து அப்டேட் பண்றேன். கண்டிப்பா செகண்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும் போது ஸ்பின்னர்ஸ்க்கு மோர் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துங்க பங்களாதேஷ் டீமா பொறுத்த வரைக்கும். அது ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் தீக்ஷனா 10, அசரங்கா 10 ஓவர் அண்ட் சம்டைம் குசல் மெண்டிஸும் வந்து 10 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா பெர்னாண்டோ, மலிங்கா அண்ட் இந்த 4 பேர் அக்ஷலங்கா, தீக்ஷனா, பெர்னாண்டோ, மலிங்கா இந்த 4 பேருமே அவங்களோட 10 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க வர ரத்நாயக் அண்ட் கமுன் மெண்டிஸ் வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா அசலங்கா அதுல வந்து ஒரு 5 ஓவர் அப்படிங்கிற மாதிரி பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ ரெண்டு டீமுக்கு பிளேயர் சைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் இந்த வெனுல என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத ஸ்டாட் சைஸ்ல வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் மதுசங்கா. ஸோ மதுசங்கா பொறுத்தவரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் ஒரு சொல்லிக்கிற மாதிரி பெருசா எதுவுமே இல்லை. ஒரு 3 மேட்சஸ் சேர்த்து ஒரு 50+ ரன்னுங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஆவரேஜா ஒரு 50+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. ஹெட்வேட்ல பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. வெனுவை பொறுத்த வரைக்கும் 29ங்கிறதா அவரோட ஆவரேஜ் ஸ்கோரா வந்து இருக்கு. ஸோ வெனுவோட ரெக்கார்ட்ஸும் கொஞ்சம் ஒஸ்டான ரெக்கார்டு தான் வந்து இருக்கு. ஓடிஐல 4 இன்னிங்ஸ் அப்ளை பண்ணி 164ங்கிற ரன் அடிச்சிருக்காரு. 41ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஓவராலா இவர் செகண்டா பேட் பண்ணும் போது அவருக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கோர்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது கொஞ்சம் ஏர்ல விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. ஸோ இந்த வெனுவோட கண்டிஷனும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் ரொம்பவே டாமினேட் பண்றாங்க. அதுல விக்கெட்ஸ் வந்து இழந்துடுறாரு. இந்த மேட்ச் எனக்கு வந்து லோ பர்சன்டேஜ் பிளேயர் செகண்ட் பேட்னால இந்த மேட்ச் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. பதுன் நிசங்கா ரீசன்ட் ஃபார்ம் ஒரு டீசென்டான ஃபார்ம் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. 10 நிமிஷம் பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான், முதல் 2 மேட்சஸ் சுத்தமா விளையாடவே மாட்டாருங்க. ஏன்னா என்னைய பொறுத்த என்னோட பர்சனல் கருத்து என்னன்னா ரீசெண்டா விளையாட ஒரு மேட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். முதல் மேட்சஸ் 2வது மேட்சஸ்லாம் ரொம்ப பெரிய ரெக்கார்ட்ஸ் தான் அவருக்கு இருந்தது கிடையாது. அடுத்து ப்ளே பண்ற மேட்சஸ் வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சும் கொஞ்சம் ஏர்ல விக்கெட் இழந்துருவாரு அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்தா வந்து இருக்கு. அவரோட ரீசன்ட் ஃபார்மும் சொல்ற அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஹெட்வேட்லயும் பெரிய ரெக்கார்ட்ஸ் இல்ல. வெனுல 13 இன்னிங்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. 340 ரன் 26ங்கிறத ஒரு ஆவரேஜ் ஸ்கோராவே வந்து இருந்திருக்கு. ஸோ ஓடிஐல 41ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. ஓவராலா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது 32ங்கிறது ஒரு ஆவரேஜும், செகண்டா பேட் பண்ணும்போது 57ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து இருக்கு. ஸோ ஹையஸ்ட் பர்சன்டேஜ் பிக்கா வந்து இருக்காரு பதுன் நிசங்காவை பொறுத்த வரைக்கும். மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸ்மால் லீக் ட்ரை பண்றவங்க, கிராண்ட் லீக் நீங்க ட்ரை பண்றீங்கன்னா பதுன் நிசங்கா எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சும் கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷன் தான் வந்து இருக்க போறாரு. குசல் மெண்டிஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். ஸ்மால் லீக்கு நீங்க ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் ஆப்ஷன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்மால் லீக்கா ஏன் ரிஸ்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா கமுன் மெண்டிஸ் இருக்காரு, பவுலர் பேட்டிங் பண்றாரு, அசலங்கா இருக்காரு, அசரங்கா. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் எல்லாரும் போவாங்க. குசல் மெண்டிஸ்க்கு யாருமே அந்த கேப்டன் போக மாட்டாங்க. எல்லாருமே போற ஆப்ஷன் போகாம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சீங்கன்னா குசல் மெண்டிஸ்க்கு இந்த மேட்ச் ஒரு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. டெஸ்ட் மேட்சா இருக்கட்டும், ஓடிஐ மேட்சஸ், T20 மேட்ச்னு அவரோட பேட்டிங் விக்கெட் கீப்பிங் எல்லாம் வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் கேப்டன்ஷிப் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், என்னோட பெனிஃபிட் கருத்து. அண்ட் ஹெட்வேட்ல 35ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோர், வெனுல 24 இன்னிங்ஸ்ல 49ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோராகவும் வந்து வச்சிருக்காரு.
ஓடியை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு நல்ல ஆவரேஜ் தான் வந்திருக்கு. விக்கெட் கீப்பிங் வர பண்றதுனால அவர் நம்ம ரிஸ்கான ஆப்ஷன் வந்து இருக்க போறது கிடையாது. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கமுன் மெண்டிஸ். சோ கமுன் மெண்டிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்த்தடாக்ஸ் பவுலர். சோ லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணிரு. 5 ஓவர் பவுலிங் ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. அதுல 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி சத்தம் எடுத்திருந்தாரு. அவர் அதான் சொல்றேன், செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா இந்த மேட்ச் கமுன் மெண்டிஸ் கூட நீங்க ஒரு வைஸ் கேப்டன் இல்ல கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்பின்னரோட விக்கெட்டிங் ஆப்ஷன் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. ஏன்னா ஒண்ணு பேட்டிங்ல அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்ல, கொஞ்சம் ஏர்லே விக்கெட்டை வந்து இழந்துட்டு இருக்காரு. அது ஒண்ணு மட்டும் தான் கொஞ்சம் மைனஸா வந்திருக்கு. அதர்வைஸ் அவரோட பவுலிங் ஸ்கில் ரொம்ப சூப்பரா இருக்கு. வெனுலையும் பெரிய ரெக்கார்ட்ஸ் இல்ல, ஓடிஐ ரெக்கார்ட்ஸ் கொஞ்சம் ஒஸ்டா தானே இருக்கு. கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்றவங்க வேணா இவருக்கு வந்து ஒரு கேட்டாஸ்கர் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா சரிதா அசலங்கா. சோ அசலங்கா பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல வந்து இருக்காருங்க. விளையாண்ட மேட்சஸ் எல்லாம் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. கேப்டன்ஷிப்னா கரெக்டா வந்து கொடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஓடிஐக்கு ஒரு பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசலங்கா தான் இருக்கும். ஏன்னா அந்த ஓடிஐ ஃபார்மேட்டுக்கு தகுந்தாக்க அவர் வந்து பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. வெனுல வந்து பாத்தீங்கன்னா 56 ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து வச்சிருக்காரு. மேட்சுக்கு ஒரு விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வெனுலையும் வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓடிஐல 44 ஒரு ஆவரேஜ், 16 விக்கெட்ஸ் வந்து ஓடிஐல வந்து ஒரு கிடைச்சிருக்கு. ஆஸ் வெல் போத் இன்னிங்ஸ்லுமே பேட்டிங்கா இருக்கட்டும் பவுலிங்கா இருக்கட்டும் ரொம்ப சூப்பரான கமெண்ட் வந்து பண்ணிருக்காரு. ஸ்மால் லீக்கோட கேப்டன்ஷிப் 100% இவரை தான் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சஸும் பொறுத்த வரைக்கும். ஜெயந்த் லியாங்கே. சோ லியாங்கே பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன் அவர் கொடுக்கறது கிடையாது, ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான். ஏன்னா லாட் ஆஃப் பவுலர்ஸ் இருக்காங்க. சோ அதனால அவருக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறது கிடையாது. சோ இப்ப பேட்டிங்ல இருந்து மினிமம் ஒரு 45 ஒரு 50+ ஸ்கோர் அப்படிங்கிறது எடுக்கணும். 1 or 2 கேட்சஸ் எல்லாம் பிடிக்க வாய்ப்பு. அப்படி இருந்தா மட்டும் அவர் ட்ரீம் டீம்ல வர முடியும். எல்லா பட்சத்துக்கு அவர் பிக் பண்றது ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன் வந்து போயிடும். எனக்கு தெரிஞ்சு கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பேட்னே அவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ரத்நாயக் வெனுல ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மேட்சஸ் தான் வந்து பிளே பண்ணியிருக்காரு. 22 ஒரு ஸ்கோர் வந்து கிடைச்சிருக்கு. வெனுலையும் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ டெஸ்ட் பிளேயர், இவர் வந்து டெஸ்ட் மேட்ச் பிளே பண்ண பிளேயர். இதுதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வெனுல அந்த ஓடிஐ மேட்ச் வந்து பிளே பண்றதா இருக்காரு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இவர் பவுலிங்ல ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 3 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த டீமோட ஒரு நல்ல ஒரு டால் பிளேயர்னு சொல்லலாம். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாரு. லோ பர்சன்டேஜ் பிக்காவும் வந்திருக்காரு. சோ அதனால ஃபர்ஸ்ட் பால்ல மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் ரத்நாயக். அண்ட் அசரங்கா, மனிது அசரங்கா பொறுத்த வரைக்கும் ஒரு லெக் பிரேக் பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிறது தாராளமா வந்து எடுத்துறாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வெனுலையும் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயரா வந்திருக்காரு. சோ இந்த வெனுல 9 இன்னிங்ஸ்ல 14 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. சோ இப்ப எந்த அளவுக்கு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா இருப்பாரு அப்படிங்கிறது யூட் பண்ணுங்க. அண்ட் வெனு ஓடிஐ பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல பெரிய ஆவரேஜ் இல்ல, பட் பவுலிங்ல ரொம்பவே குவாலிட்டியான பவுலிங் யூனிட் அண்ட் விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரும் வந்து இருக்காரு. இந்த மேட்ச் சேம் ஆஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா அசரங்கா ஸ்மால் லீக்கோட ஒரு கேப்டன் ஆப்ஷனுக்கு இருப்பாரு. அதே செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு வைஸ் கேப்டன் இல்ல டீம்ல ஒரு ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாத்துங்க. அண்ட் தீக்ஷனா ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். இந்த மேட்சோட ரீசன்ட் ஃபார்மேஷன் பத்தின ஒரு விக்கெட் அப்படிதாங்க எடுத்திருக்காரு. பெருசா விக்கெட் செகண்டா தான் பவுல் பண்ணாரு. பட் இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த விக்கெட்டிங் ஆப்ஷன் பெரிய அளவுக்கு கிடைக்கல. வெனுலையும் சரி வந்து பாத்தீங்கன்னா 13 இன்னிங்ஸ்ல 24 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர் தான். லாஸ்ட் மேட்ச் அவருக்கு பெருசா அமௌண்ட் கிடைக்கல. பட் இந்த மேட்ச் கண்டிப்பா ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா மேட்சுக்கு மேட்ச் 3-4 3-4 இந்த மாதிரி விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் பெருசா அமௌண்ட் கிடைக்கல. கண்டிப்பா இந்த மேட்ச் ஒரு 2 3 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹேசன் மலிங்கா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு செகண்டா பவுல் பண்ணும் போது பெரிய அளவுக்கு விக்கெட்டிங் ஆப்ஷன் இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா மலிங்கா இந்த மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாரு. செகண்டா பவுல் பண்றாங்கன்னா மலிங்காவை நீங்க கன்சல்ட் பண்ண தேவையில்ல. அஸ்தோ பெர்னாண்டோ கிட்டத்தட்ட லோ பர்சன்டேஜ் பிக் பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல வந்து இருக்காரு. இந்த ஓடிஐ பொறுத்தவரைக்கும் வெனுலையும் 6 இன்னிங்ஸ்ல 8 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ இப்போ பெர்னாண்டோ ஃபர்ஸ்ட் பவுல்ல மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் இல்ல, டோட்டலி டிஃபரன்ஸ் இருக்கு. போத் இன்னிங்ஸ்லயுமே ட்ரை பண்றோம், தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா தஞ்சிதாசன். ஸோ பங்களாதேஷ்ல தஞ்சிதாசனை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் பாருங்க. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. என்ன ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் ஆப்ஷன்ஸ்ல கூட பிளேயர், டபுள் ஆப்ஷன் பிளேயர் கிடையாது. ஒன்லி பேட்டிங்ல இருந்து மட்டும் லாஸ்ட் மேட்ச் மாதிரி மினிமம் 50+ ஸ்கோர் அடிச்சா மட்டும்தான் அவரால் ட்ரீம் டீம்ல வர முடியும். அப்படி இல்லாத பட்சத்துல அவர் வரது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆக்சுவல் லோ பர்சன்டேஜ் பிளிக், டோட்டலி டிஃபரன்ஷியல் பிக் இந்த மேட்ச் நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு.
அதனால ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி செகண்ட் பேட் பண்ணாலும் சரி ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. பர்வேஸ் ஹுசைன், ஸோ இதுதாங்க அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓடிஐ பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச். பெரிய ரெக்கார்ட்ஸ் இல்ல. T20ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்காரு. பட் ஓடிஐல கொஞ்சம் ஒஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கு. 10ல ஒரு டீம்ல மட்டுமே இவனுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நஜ்முல் ஹுசைன் சாண்டோ, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். கிட்டத்தட்ட டாப் 3 பேருமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அதுக்கு வந்து தீக்ஷனா ரொம்ப குவாலிட்டியான ஆஃப் பிரேக் பவுலர். கண்டிப்பா பவர் பிளேல பவுல் பண்றாரு தீக்ஷனா அப்படிங்கும் போது கண்டிப்பா விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சாண்டோவை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். லாஸ்ட் மேட்ச் பவுலிங் ஆப்ஷன் வர கொடுத்துட்டாங்க. அப்போ கண்டிப்பா இந்த மேட்ச் அவர் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாரு. எப்போ போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்னா இதே லைனப்ஸ் தான் வராங்க, எந்த ஒரு பவுலர்ஸும் சேஞ்ச் பண்ண கிடையாது, புதுசா ஒரு பவுலரை ஆட் பண்ண கிடையாது அப்படின்னு இருந்தா மட்டும் சாண்டோ நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கங்க. இல்ல புதுசா ஏதோ ஒரு ஸ்பின்னர்ஸோ ஏதோ ஒரு பவுலர் உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த சாண்டோ ஃபர்ஸ்ட் பேட்னா இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. செகண்ட் பேட்டை நீங்க கன்சல்ட் பண்ண தேவையில்லை. லெர்டின் தாஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஃபார்ம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் நீங்க கன்சல்ட் பண்ணவே தேவையில்லை. இல்ல இந்த மேட்ச் நான் ஒரு கன்சல்ட் பண்றேன் அப்படின்னு வச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது வேணா கன்சல்ட் பண்ணிக்க. செகண்ட் பேட் நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்க தேவையில்லை. அண்ட் ஹரிடாயை பொறுத்த வரைக்கும் நான் அவரோட ரீசன்ல ஃபார்ம் பாருங்களேன், ஒரு மேட்சஸ் மட்டும் தான். ஏன்னா ரீசனா ஒரு எந்த மேட்ச் ஓடியா இருக்கட்டும் T20 இருக்கட்டும் எந்த மேட்ச் நீங்க ரெக்கார்ட் பார்த்தாலும் சரி 10ல 2 மேட்சஸ் இல்ல 3 மேட்சஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். மத்த 7 மேட்சஸ் ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாரு. இயர்லியா விக்கெட்ஸ் வந்து இழந்திருப்பாரு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்ச அவரோட பெருசா ஸ்கோர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாதுன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்த வெளியில என்ன ஒரு 46ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. பட் இந்த மேட்சும் அவருக்கு கொஞ்சம் ஒஸ்டான ஸ்கோர் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். செகண்ட் பேட் நீங்க ஒரு கன்சல்ட் பண்ணலாம். சொன்ன பார்த்தேன் ஃபர்ஸ்ட் பேட் வேணா இப்ப கொடுத்துருங்க. அதுவும் கிராண்ட் லீக் ட்ரை பண்ற ஸ்மால் லீக்ல வேணா 10ல ஒரு டீம்ல 2 டீம்ல ஒன்று கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றவங்க ஃபர்ஸ்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து ட்ரை பண்ணிக்கங்க. ஜாக் ஆலி. ஸோ ஜாக் ஆலியை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல வந்து இருக்காரு. வெளியூல ஒரே ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணிருக்காரு. 51ங்கிறது அவர் ஆவரேஜா வந்து இருந்திருக்கு. ஓவராலா அவர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது 7 இன்னிங்ஸ்ல 53ங்கிறது ஒரு ஆவரேஜும், செகண்டா பேட் பண்ணும்போது ஒரே ஒரு இன்னிங்ஸ்ல 51ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. இவர் பேட்டிங்ல ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் தான் வச்சிருக்காரு. இவருக்கு ஒரு மைனஸ் ரன் பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் இவர் பண்ணல. சாண்டோ தான் வந்து லெர்டின் தாஸ் தான் வந்து விக்கெட் கீப்பிங் பண்றாரு. சோ அதுதான் ஒரு மைனஸா வந்து இருக்கு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு டாப் ஆர்டர்ல இருக்க பிளேயர்ஸ் டக்கு டக்குனு விக்கெட்ஸ் இழந்துருவாங்கன்னு ஒரு டீமை மேக் பண்ணீங்க அப்படின்னா அதுல ஜாக் ஆர்லியே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா ஜாக் ஆர்லி கிராண்ட் லீக்ல வேணா நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் யாசர் மிராஸ் ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். அந்த 10 ஓவருமே பவுல் பண்றது இவருக்கு ஒரு பிளஸ்ஸா வந்து இருக்கு. அண்ட் டாப் ஆர்டர்லயும் பேட்டிங் ஆர்டர் வந்துடுறாரு. ஆனா லாஸ்ட் மேட்ச்ல ரீசன்ட் ஃபார்முமே பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. யாசர் மிராஸை பொறுத்த வரைக்கும் டக் அவுட், பவுலிங்லயும் ஒரு விக்கெட்ஸ் இல்ல, 13 ரன்ல அவுட், 5 ரன்ல அவுட், பவுலிங்ல சுத்தமா விக்கெட்டிங் ஆப்ஷன் இல்ல. அது எப்பன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது சுத்தமா விக்கெட்டிங் ஆப்ஷன் இல்லாத ஒரு பவுலரா வந்து இருந்திருக்காரு. அதே இந்த வெனுல 16ங்கிறது ஆவரேஜ், 6 இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து எடுத்திருக்காரு. செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக் மெஹதி ஹசன் மிராஸ். கண்டிப்பா விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர். ஒன்னார் ஸ்மால் லீக்கோட வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே ஃபர்ஸ்ட் பவுல் அப்படின்னா அவரை நீங்க கன்சல்ட் பண்ண தேவையில்லை. அதாவது கேப்டன் வைஸ் அளவுக்கு நீங்க கன்சல்ட் பண்ண தேவையில்லை. அண்ட் சாகிப், தன்சீர் சாகிப்பை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காருங்க. பேட்டிங்ல வந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர், பவுலிங்லும் விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா வந்திருக்காரு. இதுல என்ன ஒண்ணா ஸ்டார்டிங் பவர் பிளேல பவுல் பண்ணிடுறாரு. அந்த பவர் பிளேல பால் நல்லாவே ஸ்விங் ஆகுது. அந்த ஸ்விங் கரெக்டா பயன்படுத்தி பவுல் பண்ணிடுறாரு. அதுல நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் இருந்துறாரு. ஆனா அது அப்படியே செகண்டா பவுல் பண்ணும்போது விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு விக்கெட் அப்படின்னா அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த லாஸ்ட் மேட்ச் மாதிரி விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதுனால ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பார். அடுத்ததா தஸ்கின் அஹமத். சோ தஸ்கின் அஹமதை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட ரீசன்ட் ஃபார்ம் சரி, அவரோட விக்கெட்டிங் ஆப்ஷன் சரி வேற லெவல்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாலும் ஒரு கிராண்ட் லீக் கூட வைஸ் கேப்டன் கேப்டன்ஷிப் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ற டீம்ல ஒரு ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். சோ ஆக்சுவலா பாருங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 36 இன்னிங்ஸ்க்கு 71 விக்கெட், செகண்டா பவுல் பண்ணும்போது 42 இன்னிங்ஸ் 43 விக்கெட். சோ அவரால் மேட்சுக்கு 1 or 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிற எடுத்துட்டு தான் இருக்காரு போத் இன்னிங்ஸ்லுமே. வெனுல 2 இன்னிங்ஸ் பிளே பண்ணி 7 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. சோ அப்ப ரீசன்ட் ஃபார்மா இருக்கட்டும், வெனு ரெக்கார்டா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்னு பாத்தீங்கன்னா தஸ்கின் அஹமத் வந்து இருக்க போறாரு. அண்ட் தன்வீர் இஸ்லாம். சோ தன்வீர் இஸ்லாம் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்.
ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தாரு ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது. லோ பர்சன்டேஜ் இருக்க பிளேயர் பங்களாதேஷ்ல, லோ பர்சன்டேஜ் ஒரு ஸ்பின்னருக்கு போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன் கொடுக்குன்னு வச்சீங்கன்னா ஸோ இவருக்கு நீங்க கூட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் மாதிரி நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் போகுது, நல்ல குவாலிட்டியான போலர்ஸ். அண்ட் வெனு ஓடிஐ எல்லாம் ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு செகண்ட் போல்னா கண்டிப்பா ஒரு 2 விக்கெட் வரையும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நான் ஸ்டார்ட் அப்லயே ஒரு டேபிள் மாதிரி போட்டு காமிச்சிட்டேன் இந்த வெனுல ஸ்பின்னர்ஸுக்கு எப்போ விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு. ஸோ அதுக்கு தகுந்தாலும் நீங்க டீமை மேக் பண்ணிருங்க. அப்பதான் வந்து நம்ம ஒரு வின்னிங் சிச்சுவேஷன் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். முஸ்தபிஷுர் ரஹ்மான் லெஃப்ட் ஆர்ம் பஸ்ட்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். லாஸ்ட் மேட்ச் பெருசா விக்கெட்ஸ் இல்லைங்க. விக்கெட்ஸ் இல்லாத காரணம் ஒன்னே ஒண்ணு, பவர் பிளேல அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஓவருக்கு அப்புறம் தான் சம்திங் பவுலிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க நினைக்கிறேன். ஏன்னா அந்த பவர் பிளேல பவுலிங் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கேப்டன்ஷிப் இவர் தான் சொல்லலாம். கிராண்ட் லீகோட கேப்டன்ஷிப் இவர் தான் சொல்லலாம். ஏன்னா அவர் பால் அந்த அளவுக்கு ஸ்விங் பண்ணி பவுல் பண்ணுவாரு. அதுக்கே டாப் ஆர்ல பவர் பிளேல பவுல் பண்ண ரொம்ப குவாலிட்டியான பவுலர்ஸ் இருக்கனால இவருக்கு வந்து அந்த பெருசா அந்த பவர் பிளேல இம்பாக்ட் கொடுக்கறது கிடையாது. ஒரு 7 ஓவருக்கு அப்புறம் தான் கொடுக்குறாங்க. இந்த மேட்ச் சேம் நான் பர்டிகுலரா 2 விக்கெட் ஒரு எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஹை பர்சன்டேஜ் பிளேயர் தான், கண்டிப்பா ஸ்மால் லீக் சேஃபான பிக், கிராண்ட் லீக்லும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் போல் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, இப்போ 2 டீமும் கூட பிளேயர் சைஸ்ல அவங்க ஸ்டாட் சைஸ்ல அவங்க என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற வீட்டில் வந்து பார்த்துரும். இப்போ ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் கலவசம் யாரு கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே அசலங்கா அண்ட் அசரங்கா உங்க 2 பேருக்கு தான் கேப்டன் கலவசம் ட்ரை பண்ணிருப்பாங்க. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்னா குசல் மெண்டிஸ் அல்லது கமுன் மெண்டிஸ் 2 பேர்ல எனிவல் பிளேயருக்கு ஒரு கேப்டன், அசலங்கா கேப்டன் போயிட்டீங்க அப்படின்னாலும் வைஸ் கேப்டன்ஸும் இவங்க 2 பேர்ல எனிவல் பிளேயருக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஆக்சுவல் இந்த மேட்ச் செகண்டா போல் பண்றாங்கன்னா தீக்ஷனா இந்த மேட்ச் ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரத்னாயக் அதாவது பெர்னாண்டோ ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அது பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல தஸ்கின் அகமத் ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்டா போல் பண்றாங்கன்னா மெஹதி ஹசன் மிராஸ் கண்டிப்பா ஒரு கேப்டன்ஷிப் அளவுக்கு ஒரு உத்தம பிளேயரா வந்திருப்பாரு. அது கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது சாகிப் ஃபர்ஸ்ட் போல்னா ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஜாண்டோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா அவருக்கு நீங்க ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் முஸ்தபிஷுர் ரஹ்மான் ஃபர்ஸ்ட் போல்னா அவருக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.